பரமசிவம் குடிச்சா நீ யோ இப்பதானே சொன்னாரு ஊருக்கு வச்சு பாட்டு பாடக்கூடாது திருப்பி திருப்பி பாடிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? சரி சரி நீங்க சொல்லுங்க. அப்புறம் நான் மறந்துடுவேன். இவர மாதிரி மறக்காதீங்க. நல்லா எங்க இருந்தேன் நானு குளிச்சிட்டு இருந்தேன். ஆமா குளிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட் என்ன சொன்னாரு, ஏப்பா இந்த இட்லி கடை மூடிடும் சீக்கிரம் சாப்பிட போவோம் குளிச்சது போதும் அப்படின்னு. நியாயம்தான். அதுக்கு இந்த குளிச்சிட்டு இருந்த ஆள் கேட்டாரு, ஏன் நீ இட்லியே சாப்பிட்டது இல்லையா, ஏன் இப்படி பறக்குற அப்படின்னு. ஆமா கரெக்டா. அதுக்கு அந்த குளிச்சிட்டு இருந்தவர் என்ன சொன்னார், அந்த இட்லிக்கு ஆசைப்பட்டு எழுதுறவா சொன்னாரு, ஏன் நீ குளிச்சதே இல்லையா, இங்க வந்து இப்படி நின்றுட்டே இருக்கியா அப்படின்னு. ரொம்ப அருமையான உதாரணம் சொன்னீங்க. கரெக்டா இந்த ஆப்டா சொன்னீங்க. நான் ஒரு விஷயம் சொன்னா உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கும். சொல்லவே இல்லையா? சரி சொல்லு சொல்லு. அதாவது இந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எல்லாம் வாங்குறாங்க பாருங்க, இவங்க எல்லாம் பிற்காலத்தில் காணாமையே போயிடுவாங்க. அப்படியா? ஆனா இந்த சுமாரா படிக்கும் பாருங்க, இதைதான் இல்லாத வேலைலாம் நம்ம ஊர் அரசியல்வாதி மாதிரி. அரசியல்வாதி என்னைக்கு படிச்சிருக்காரு? முத வேட்டியை கட்டியிருக்காரு, ஓனாலாம் வேண்டாம். அதாவது அவங்களுக்குலாம் வேற திறமை இருக்கும், இயல்பா வேற திறமை இருக்கும்னு சொல்ல வந்தேன். அது சரியா சொல்லணும்னா என்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டிக்கெட் வாங்கும்போது பணம் இல்லைன்னு சொல்லிட்டு 12 ஐயோ அது டாலர்களே கேட்கறாங்க. திருப்பி திருப்பி இருந்தாலும் திருப்பி இல்லாதெல்லாம் தெரிஞ்சிருக்காங்க. சரி என்கிட்ட அந்த இருக்கிற அந்த 100 ரூபாவை நான் இப்போதே செலவு பண்ணிட்டா அப்புறம் பிற்காலத்துல எனக்கு காசே இருக்காது இல்லையா? ஃபைனான்ஸ் கம்பெனியில் போட்டிருந்தா கூட தான் இருக்காது. அது வேற சப்ஜெக்ட். அடுத்த ஓகே. அது மாதிரி தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்குற பசங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற காசை, அதாவது அவங்க கிட்ட இருக்க எனர்ஜியை அப்படியே யூஸ் பண்ணிடுவாங்க. பிற்காலத்தில் அவங்களுக்கு எனர்ஜியே இருக்காது. ஆனா இந்த சுமாரா படிக்கிறதுக்கு பாருங்க 20 ரூபாய் மட்டும் செலவு பண்ணிட்டு நீங்க வாழ்க்கைக்கு யூஸ் பண்ணுவீங்க. அப்ப எனக்கு என்ன புரியுதுன்னா, வந்துக்கிறவங்களோட குழந்தைங்க எல்லாம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்குறேன்னு கவலைப்படக்கூடாது. எனர்ஜியை சேவ் பண்ணி பிற்காலத்துல நல்ல விதமா யூஸ் பண்ணுங்க. ஆமா ஆமா நல்லா யூஸ் பண்ணுவாங்க. நீங்க ரொம்ப நக்கலா கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. சரி சரி பேசுறதுலாம் போனோம். இப்போ மேல முடியல டைம் ஆயிடுச்சு. என்ன மெசேஜ் சொல்ல போறாங்க? இவ்வளவு நாள் சொன்னதெல்லாம் மெசேஜ் அவருக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. நீங்க இவங்க கேட்டதுனால எதிர்பார்ப்பாங்க சொல்லிடலாம். நம்ம அப்துல் கலாம் சொன்ன மாதிரி குழந்தைங்க மேல நம்ம கனவுகளை திணிக்காம அவங்கள கனவு காணவிட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வரது எப்படின்னு சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஒவ்வொருத்தரோட, அதாவது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமைன்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்த எல்லோருக்கும் நன்றி சொல்லி நமக்கு இந்த நிகழ்ச்சி நடத்த வாய்ப்பு கொடுத்த தமிழ்ச்சங்க நிர்வாகிகளுக்கு நன்றி சொல்ல வேணாமா? நான் கூட நம்ம தண்டனை கொண்டு வரணும். அப்படி இல்லை, நீங்க சொல்லுங்க. அது சொல்றீங்களா? மனுஷங்களா என்ன எப்படி சொல்றீங்க? தெய்வம் அவங்களோட அருள் பெருமையெல்லாம் இவங்களால சொல்லிட்டே இருக்காங்க. சொல்லுங்க கேட்போம். அவங்களோட குணம் ஆமா, அவங்களோட மனம் ஆமா, ஆமா ஆமா சொல்லவே இல்லையா? அதுதான் பாட்டு. ஆமா, அவங்களோட நிறம் ஆமா, அவங்களோட திறம் இருக்குங்க. இது என்ன 3 வருஷத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட்? ஆமா இல்லை எது பெற்றாலும் ஆமா தானே. சிகாகோவில ஒரு தமிழ் சங்கம் உத்தமிழ கொண்டாடும் கலை சங்கம். ஏற்கனவே ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லிட்டு பாதி பேர் அனுப்பிட்டாங்க. நீங்க வேற அனுப்பிட்டா மீதி பேர் எடுத்து போயிடுவாங்க. சரியா? போது முடிச்சுக்குவோம். சரி சரி முடிச்சிருவோமா? முடிச்சிருவோங்க. சரி நல்ல மாதிரி முடிச்சிருவோம். அப்படிங்க வாங்கியவே பல்லாது பாடியவே பல்லாண்டு காலம் இங்கு வந்தவர் பாடியவே
கேட்டதுக்கு. நன்றி. ஆமா நான் ஏஜென்சி கூட சீனியர் சொன்னேன் பிரேமானந்த், ஆனந்த், சதீஷ், பிரதாப். லைட் எல்லாம் போட்டாச்சு. அந்த வீடியோ கேம் கீழே கிடைச்சதுன்னா ப்ளீஸ் ஒரு வாட்டி பாருங்க. அவர் விட்டு தெரிஞ்சிடும், அதுக்காக தான் எல்லாரும் பெல்ட் கட்டியிருக்காங்க. நான் எங்க உட்காந்துட்டே போயிட்டேன்.